வணக்கம். நான் இதில் சொல்ல போகிற விடயம் மிக முக்கியமானது. இது எங்களுடைய மக்களை விட சிங்கள மக்களுக்கு போய் இது சேர வேணும். அதனால் இதில் சிங்கள கேப்ஷன் போடக்கூடிய யாராவது இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால், அண்மையில் செம்மணியில் நடக்கக்கூடிய இந்த அகழ்வு இது சம்மந்தமாக இங்கே தென்னிலங்கையில் எந்த விதமான ஊடகங்களும் பேசவில்லை. இது உண்மையாக எங்களுடைய மக்களுக்கு தெரிந்த விடயம். இது எல்லோருக்கும் தெரியணும். அது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் அது தெரியணும். அதை கொண்டு போய் நாங்கள் சேர்க்கணும்ன்றது மிக முக்கியமான விடயம். இப்போ நான் பார்த்துருக்கேன் சில இந்த வீடியோக்களில் சில முகப்புத்தக பதிவுகளில் பார்த்திங்கன்னா சில சிங்கள மக்கள் சொல்லியிருக்கணும் இது அதாவது புலிகள் செய்த கொலை, அது சம்மந்தமான என்புகள் அப்படின்னு சொல்லி. அதனால் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் 1996ஆம் ஆண்டிலிருந்து 2002 வரையான அந்த சமாதான கால பகுதிக்குள்ளே தான் நிறைய கொலைகள் நடந்தது. அந்த வேளையில் அங்கே யாழ்ப்பாணம் இருந்தது இராணுவ கட்டுப்பாட்டில். அதாவது நான் அங்கே இருந்து வாழ்ந்த ஒரு மக்களில் ஒருத்தியாக நான் இதை சொல்கிறேன். 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாடு இருக்கும்போது மக்கள் எல்லோரும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்லுகின்றார்கள். நிறைய மக்கள் அச்சத்தில் வரையில்லை. நிறைய பேர் வன்னிக்கு இடம்பெயர்றது அந்த நேரம். அதில் கொஞ்சம் பேர் தான் இப்போ இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை. சரியான மிக சொற்பமான மக்கள் தான் திரும்புகிறார்கள் அச்சத்தோடு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் எல்லோரையும் வரவேற்று கொண்டது. மக்கள் அச்சத்தோடு போகும்போது இராணுவம் வரவேற்று கொண்டது. ஆனால் கொஞ்ச நாள் போக போக இராணுவத்தின் முகம் தெரிய வருது. யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான தொலைவுகளில் தான் வீடுகளில் மக்கள் இருந்தார்கள். என்னென்னு சொன்னால், ஆக்கள் நெரிசலாக இருக்கையில் நிறைய மக்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள். அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் 6 மணிக்கு, அதாவது இரவு 6 மணிலேருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1996ஆம் ஆண்டுலேருந்து 2002 வரைக்கும் இப்படி இருந்தது. பிறகு சமாதானம் குழம்பின அப்புறம் 2005-6 அப்படி இருந்தது. நாங்கள் இந்த பகுதியை மட்டும் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது 6 மணி என்று 6 மணிக்கு மட்டும்தான் ஊரடங்கண்டு இல்லை. 5:30 மாலை 5:30 வீதிகள் எல்லாம் வெறிச்சோடி போய்விடும். அங்கே யாரையும் பார்க்க முடியாது. அந்த விடிய 6 மணி வரைக்குமான அந்த காலப்பகுதிகளில் என்ன சத்தம் கேட்டாலும், என்ன நடந்தாலும், என்ன துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் யாரும் வெளியே வர மாட்டார்கள். அப்படியான ஒரு மயான அமைதி அங்கே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள கைது செய்யப்படக்கூடிய மக்கள், விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய மக்கள் யாருமே திரும்பி வந்ததாக அங்கே சரித்திரம் கிடையாது. அதை விட நீங்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது. முழத்துக்கு முழம் சோதனை சாவடிகள். உதாரணமாக தென்மராட்சியிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10-12 சோதனை சாவடியில் இறங்கி ஏற வேண்டும். உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டும். அதை விட உங்களுடைய பைகள், பயணப்பொதிகள் எல்லாத்தையும் அவர்கள் பரிசோதனை செய்வார்கள். ஒரு பேருந்தில் போவது தான் அங்கே மிக பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், பேருந்தில் போகும்போது எல்லோரும் வரிசையாக நின்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பேருந்தில் ஏற வேண்டும். ஒருவர் வருவதற்கு தாமதித்தாலும் அந்த பேருந்து நின்று அவரை ஏற்றி கொண்டு போகும். ஆனால் தனியாக துவிச்சக்கர வண்டியிலோ அல்லது மோட்டார் சைக்கிள்லையோ தனியாக வரக்கூடிய நபர்கள் அங்கே ஆபத்து. அவர்கள் அதில் இல்லாத நேரத்தில் தடுத்து வைக்கப்படுவார்கள். இராணுவ முகாமுக்குள்ளே கொண்டு செல்லப்படுவார்கள். அப்படி அந்த இராணுவம் அந்த என்ன சொல்கிறது, முதலாக தங்களுடைய அந்த அடக்குமுறையை, தங்களுடைய இனவாதத்தை தமிழ் மக்கள் மீது காட்டியது. இங்கே வேறு எங்கேயாவது வன்னி பகுதியில் வேறு எங்கேயாவது தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் உடனே அங்கே தான் தங்களுடைய அந்த கோர முகத்தை காட்டும். இப்படித்தான் கிருசாந்தி, சகோதரி கிருசாந்தி செம்மணி அந்த இராணுவ சோதனை சாவடியில் தனியாக மாட்டுப்பட்டவர். அப்போ அந்த கிருசாந்தினுடைய கொலை வழக்கோடு தான் இந்த செம்மணி புதகுழி அம்பலத்துக்கு வெளியில் வருது. இந்த வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு யாழ்ப்பாணத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே வரணும்னு சொன்னால் வெளியால் பாதுகாப்பு வரணும்னு சொல்லியிருக்கு. அது ஒரு காலத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வரலாம். திங்கக்கிழமை மட்டும்தான் யாழ் மாவட்டத்துக்கு, அதாவது டவுனுக்குள்ளே வர முடியும்.
அப்போ என்ன செய்வார்கள், கடை வச்சுக்கிறார்கள், வேறு ஆக்கள் எல்லாம் வந்து அந்த பண்டுன்னு சொல்லுவாங்க, முதலே வந்துடுவார்கள். பிறகு வந்து ஒரு கிழமை அப்படி அங்கே தங்கி நின்று செய்வதென்று அடுத்த திங்கக்கிழமை வெளியில் வர அப்படியான ஒரு என்ன சொல்கிறது, வேறு நிலங்கள் வெளித்தொடர்பு இல்லாமல் யாழ்ப்பாணம் வந்து முற்று முழுதாக வந்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலை மாதிரி இருந்தது. அங்கே இருந்து நீங்கள் கொழும்புக்கு வரணும்னு சொன்னால், வெளி மாவட்டத்துக்கு வரணும்னு சொன்னால் விமானம் மூலம் வரலாம், கப்பல் மூலம் வந்து எங்களுக்கு அங்கே உணவுகள் எடுத்து வரப்பட்டது. அந்த உணவுகள், அந்த பொதிகள், அதாவது அரிசி எல்லாம் அப்படித்தான் வந்து பாதைகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தது. இந்த வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விசேட அடையாள அட்டை, அதாவது பார்த்திங்கன்னா அந்த இராணுவம் இருக்குத்தானே, மாவட்ட யாழ்ப்பாணத்தில் மாவட்டக்கூடிய அந்த இராணுவம் வந்து தங்களுடைய உறுதிப்படுத்தல் மூலம் இப்போ இந்த இடத்துல இவங்க இருக்கணும்னு சொல்லி கிராம சேவையாளர் ஊடாக உறுதிப்படுத்தி ஒரு விசேட அடையாள அட்டையை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கியிருந்தது. இப்போ நீங்கள் அந்த சோதனை சாவடியில் இருக்கிறாங்க ஏறைக்கோ சரி, வீடுகளில் வந்து ரவுண்ட் அப்னு சொல்லி வருவார்கள். அதிகாலையில் நாய்களுக்கெல்லாம் குறைக்கும், திடீரென பார்த்தா இப்போ சப்பாத்துக்கால எல்லாம் தொப்பு பண்ணி வந்து குதிச்சு கொண்டு நிற்பார்கள். ரவுண்ட் அப் பண்ணால் கூட்டி கொண்டு போயிடுவார்கள். அப்படி கூட்டி கொண்டு போய் செக் பண்ணிக்கும் சரி, இல்லாடி நீங்கள் சோதனை சாவடியில் உங்களை பரிசோதனைக்கும் சரி, உங்களோட விசேட அடையாள அட்டை இல்லைன்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். உடனே மறைச்சி வைப்பார்கள். திருப்பி வருவாரா வரமாட்டார் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம். அதை விட ஃபேமிலி கார்டுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் A3 சைஸில் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதில் வந்து எங்களுடைய குடும்ப எல்லாருடைய படமும் வந்து கலரில் வந்து ஒட்டப்பட்டு கீழே வந்து கிராம சேவையாளர் உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருடைய பெயர், எல்லாருடைய அடையாள அட்டை இலக்கங்கள் எல்லாம் போட்டு இராணுவ தளபதி அதில் வந்து உறுதிப்படுத்தி அதை ஒரு லேமினேட் பண்ணி வீட்டு வாசலில் கொழுவ வேண்டும். அந்த ஃபேமிலி கார்டு இல்லாத வீடுகள் பிரச்சனைக்குரிய வீடுகளாகும். அதை விட இராணுவம் வந்து ரவுண்ட் அப்பில் வந்து எங்களை செக் பண்ணிக்கல அந்த குடும்ப கார்டில் இல்லாத ஒரு நபர், அந்த படங்களில் இல்லாத ஒரு நபர் அங்கே இருந்தால் அவருடைய கதை சரி. அந்த மாதிரி இப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ள அச்சத்தோட எந்த நேரமும் இராணுவ மயங்கள், இராணுவ தொப்பிகளுடன் நாங்கள் வந்த நாங்கள். அப்போ ஒரு இடத்துக்கு செல்லணும்னு சொன்னால் நாங்கள் அந்த நேரத்துக்கு செல்ல முடியாது. அவ்வளவு சோதனை சாவடியும் கடந்து ஏறி வர வேண்டும். ஒரு ஆளை மறைச்சிட்டா நாங்கள் நிற்க வேண்டும். ஒரு சரியான வகுப்புக்கு செல்ல முடியாது. இப்படியான ஒரு அதை எப்படி வார்த்தையில் சொல்ல முடியும், அப்படியான ஒரு சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டு கொண்டு போகிறவர்கள் திரும்பி வருவதில்லை. அவர்களை தேடி செல்பவர்கள் திரும்பி வருவதில்லை. அல்லது வந்து அவர்களோட சடலம் வந்து எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்கும். சில பேர் இதுதான் அந்த காணாமல் போதல். இப்படி நிறைய பேர் காணாமல் போனார்கள். இன்ற வரைக்கும் அவரோட குடும்பத்துக்கு தெரியாது. அந்த காணாமல் போனவர்களாம் இன்று இந்த செம்மணியில் வந்து இன்றைக்கு தோண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி தெரியல, இந்த ஒவ்வொரு குழியிலேயும் இருந்து இவர்கள் எடுக்கப்படுகிறன்றதை பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வலை ஏற்படுத்து. என்னென்னு சொன்னால், இந்த முதல் தடவை 1998 நினைக்கிறேன் முதலாக இந்த செம்மணி புதகுழி இருக்குது என்று சொல்லி அந்த கிருசாந்தி சகோதரி கிருசாந்தி அவர்களுடைய அயலவர்கள் அம்மா அப்பாவுடைய அந்த புதகுழியை தோண்டும் போது ஏற்பட்ட அந்த அதிர்வலை, அந்த நேரத்தில் நாங்கள் அதே இராணுவத்தினுடைய கட்டுக்குள்ளே அந்த அடக்குமுறைகள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இவ்வளோ கதைக்கிறோம். அங்கே வந்து எந்த விதமான ஒரு வெளி தொடர்பும் இல்லை, தொலைபேசி இல்லை, இந்த டயலாகோ எதுவுமே இல்லை. இந்த லேண்ட்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது என்ன சொல்கிறது, இலங்கை டெலிகாம் தான் இருக்கும். அதுவும் வந்து எங்கேயாவது 1-2 டவுனுக்குள்ளே இருக்கும். அது போய் நின்று வரிசையில் நின்று நாங்கள் அந்த ஃபோன் எடுத்து கதைக்கிறதுக்கு இடையில் எங்களுக்கு விடிந்து போய்விடும். அப்படி தொடர்புகள் எதுவும் இல்லாமல் எந்த விதமான ஒரு எங்களுக்கு அந்த பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் யார் கொல்லப்படுவார்கள், யார் எடுத்து செல்வார்கள் யாருக்குமே தெரியாது. இதில் வந்து சகோதரி ரஜினின்னு சொல்லி ஒரு சகோதரி இருந்தார். அவர் வந்து வெளிநாட்டுக்கு திருமணத்துக்காக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு, அதாவது முதல் நாள் வந்து செல்கின்றார், அடுத்த நாள் வந்து அவர் போகின்றார் விமானம் மூலமாக கொழும்புக்கு. ஆனால் முதல் நாள் வந்து தன்னுடைய உறவினருக்கு பயணம் சொல்ல போன இடத்துல அவர் திரும்பி வர இல்லை. நான் நினைக்கிறேன் 1 வாரமோ 2 வாரங்கள் கழித்து மெலசல குழிக்குள்ளே இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டவர். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற அந்த மருத்துவ பரிசோதனை சொன்னது. இந்த மாதிரி தெரியாத
அறியாத நிறைய விடயங்கள் அங்கே நடந்து